Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வெளியில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி, அதே போல் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதாவது கேழ்வரகு மாவு தான், இது வீட்லேயே அரைச்சது. அடுத்து அதுக்கு ஈக்குவலாக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்காக 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து காய்ச்சி வடிகட்டிக்கலாம். இந்த ஸ்வீட்னஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா 1.5 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம காய்ச்சி வடிகட்டிக்கலாம். இந்த 1 கப் தண்ணி ஆட் பண்ணால் இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலோட 2 ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். மாவுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இது போல் சால்ட் ஆட் பண்ணி செய்யும்போது அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்ச தேங்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மேபி உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருக்குன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காயோடைய ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக கலந்து வரும். இதில் இந்த ஸ்வீட்னஸ்க்கு வெல்லத்துக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், நம்மளோட வெல்லம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நமக்கு பாகுபதெல்லாம் வேண்டாம், அதை ஜஸ்ட்டு கரைச்சி வடிகட்ட போகிறோம், அதுக்காக தான். அதே போல் இந்த மாவோட அளவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கப் ஆட் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா சிரப் ரொம்ப சூடாக இருக்குது. நீங்கள் மொத்தமாக ஒரேடியாக ஆட் பண்ணுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 1 ஸ்பூன் வெல்லம் தண்ணி மீதி ஆகிடுச்சு. மாவு நமக்கு இந்த பதத்தில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதை இது போல் கொழுக்கட்டை போல் கூட பிடிச்சி வச்சு வேக வச்சுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் இந்த ஷேப் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டீமில் தான் நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். ஸோ எண்ணெய் பொருளும் கிடையாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. இது போல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாவுலேயே கொஞ்சம் நம்பர் கொழுக்கட்டை போல் செஞ்சேன். அடுத்ததான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் நல்லா உருட்டிக்கலாம். உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா குக்கீஸ் போல் இருக்கும். இதுவும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இதையும் நாம் அதே போல் இட்லி தட்டில் வச்சு தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் நம்ம இதே போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் தான் செய்யணும்னு கிடையாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி நீங்கள் ஷேப்பில் கொடுக்க விரும்புகிறீங்களோ அது போல் நீங்கள் விரும்பின ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இந்த மாவு நல்லாவே நமக்கு பிடிக்க வரும். இது இப்படி பிடிக்கும்போது கைகளில் ஒட்டாது. நம்ம அந்த ஃப்ளேவருக்காகவும் மேலே அந்த ஷைனியாக வர்றதுக்காக கையில் நெய் அப்ளை பண்ணி இது போல் நீங்கள் உருட்டி இந்த ஷேப் செஞ்சிங்கன்னா மேலே நல்லா ஷைனியாக இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பிசையும் போது நம்ம நெய்யோ எண்ணெயோ ஆட் பண்ணல. இது பிடிக்கும் போது தான் கையில் அப்ளை பண்ணி இது போல் பிடிச்சு வைக்கிறோம். எனக்கு இன்றைக்கி 4 பிளேட் வைக்கிற அளவுக்கு வந்தது. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 12 மினிட்ஸ் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்தேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. எல்லா ஷேப்புமே நமக்கு சூப்பரான பதத்தில் வெந்து வந்திருக்கு. இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே போல் பார்க்கும்போதே நல்லா ஷைனியாக அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ பிள்ளைங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. ஏன்னா கேழ்வரகு மாவில் அதிக அயன் சக்தி இருக்குது. கேழ்வரகு மாவு அவ்வளோ நல்லது நமக்கு. சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் எல்லாருக்குமே ஆரோக்கியம் தரக்கூடிய ராகி தான். ஸோ இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்த திருப்தி நமக்கும் இருக்கும், நாமளும் இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.